நம்பிக்கை எங்க தெரியுமா வருது? எலுமிச்சம்பழத்துல செய்வனை வச்சு போட்டுட்டாங்க, மூட நம்பிக்கை. முட்டையை ஓதி வீட்டு வாசல்ல போட்டுட்டாங்க, மூட நம்பிக்கை. என் வீட்டு வாசல்ல குங்குமம் மஞ்சளா கிடைச்ச அன்னியில இருந்து எனக்கு இடுப்பு கைகள்லாம் வலி வந்துருச்சுங்கிறது மூட நம்பிக்கை. சிந்திச்சு பாருங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா பாவம் தீர்ந்துரும், மூட நம்பிக்கை. பாவனாசுல போய் பித்திருக்களுக்கு போய் கழிச்சுட்டு வந்துட்டா சரியாயிடும், மூட நம்பிக்கை. இது உங்க மனசுக்குள்ள ஆழமா புகுத்தி வச்சிருக்காங்க. இது இந்த இந்து மதத்தோட மூட நம்பிக்கை. கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றணும், மார்கழி மாசம் பிள்ளையார சுத்தி கும்பிடணும், தை மாசம் பொங்க வைக்கணும், மாசி மாசம் அது என்னதான் சொல்லுவீங்களே இங்க போவீங்களே சிவராத்திரிக்கு போனோம், பங்குனி மாசம் இந்த காட்டு கோயிலுக்கு போவீங்க, உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கு போனோம், சித்திரை ஊரெல்லாம் கொண்டாடணும்னு நீங்களா ஒரு மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்க. போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேற வழிபாடே பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் உங்களை ஒரு கதையும் சொல்லல. இங்க எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கடன் தொந்தரவு இல்லாமல், உடல் நோய் நொடி துன்பம் இல்லாமல், கடன் தொந்தரவு உடல் நோய் நொடி துன்பம் இல்லாமல் மன அமைதியாக இருக்கும் என் குழந்தைகளே யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க. கடன் இல்லை, உடல் ஆரோக்கியமா இருக்குது. உடல்ல ஆரோக்கியம் கெட்டு போய் தான் கிடக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கு. அதுக்கடுத்து மன அமைதியாக இருக்கு. மனல அமைதி இல்லை, வீடு கட்டுவாளா, மச்சான் ஒரு இடத்த கொடுப்பானா, மாங்குடியில போய் வீடை கட்டிடலாமா, மகனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருமா, மருமகன் நம்ம கைக்கு வந்துருவா, இதெல்லாம் அமைதி இல்லை. நீங்க சும்மா அப்படி கை தூக்க கூடாது. சிந்திச்சு பாருங்க. நம்ம இறை வழிபாடுகள் பண்ணக்கூடிய நமக்கு மனம் அமைதி இங்க தேவை இருக்குது, மன அமைதி இங்க இல்ல. மன அமைதி இருந்தா கண்டிப்பாக இங்க நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் இடத்திலேயே உட்கார்ந்துருவோம், கடவுள் தஞ்சமனே வாழ்ந்துருவோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கை தூக்குனீங்கல்ல, உங்களுக்கு 3 விஷயங்கள் இல்ல, 2 விஷயம் நடந்திருக்குது. வேற வழிபாடு இல்லை, மன நிம்மதி இருக்கு, அவளை போய் பார்த்தா நிம்மதி இருக்கு. ஆனா என் பிரச்சனையை சரிவாக்குவாங்க, சரியாக்கிடுவாங்கிற பெரு நம்பிக்கை இருக்கு. பிரச்சனையை சரிவாக்குவாங்க நம்பிக்கை வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு கேள்வி தானே. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாமி கும்பிட நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு குறைகளோட கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்க மனசு என்ன சொல்லுது, நல்ல மனசு என்ன சொல்லுது, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, துரோகம் இருக்குது, எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்குது. இது எப்படிங்க சரிப்படுத்தணும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப அமைதியா இருங்க, அம்மா பத்தி பேசிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்துல பெரிய சக்தி என்ன தெரியுமா? தெய்வத்தை பத்தி பேசணும். தெய்வத்தை பத்தி நம்ம இந்து மதம்ங்க, ஒவ்வொரு இடத்துலயும் இந்து மதம் இப்ப சரிஞ்சு போய் நிக்குது. நம்ம இந்து மதத்துல இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கையில உயர்வுகளை சந்திக்கணும். அந்த உயர்வு தான் வாழ்க்கையில ஒழுக்கம். அந்த உயர்வுகளை நம்ம சந்திக்கும் போது எது நடந்தாலும் அம்மா பாதத்துல விட்டுடுவோம் அப்படின்னு சிந்திங்க. நீங்க கடவுள் நம்பிக்கையோட வாழுங்க. சரி, இப்ப வந்துட்டு